அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நம்ம கிரியேட் பண்ண பை செல் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வீடியோ பார்த்து வரோம் வரிசையா. சரிங்களா? நம்ம சேனல்ல எந்த ப்ராடக்டையுமே நம்ம சேல்ஸோ இல்ல என்னென்ன ப்ராடக்டை வாங்குங்க அப்படின்னு யாரையும் கம்பல் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் இது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் நாங்கள் போடுறோம். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்க பிங் பண்ணலாம் எங்களுக்கு. இப்ப இந்த மார்க்கெட் பாருங்க, காலையில இருந்து இங்க வரைக்கும் சைட்வேஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரிதான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சைட்வேஸ். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல நான் நிறைய பேர் சொல்றாங்க நம்ம ஸ்கால்பிங் பண்ணலாம், ஸ்கால்பிங் பண்ணி நம்ம வின் பண்ணிடலாம், இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படிலாம் ஸ்கால்பிங் பண்ணி நம்மளால வின் பண்ண முடியாது. சரியா? இதுல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க. இந்த ரெட் லைன் எல்லாம் காட்டுது பாத்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப நீங்க 10 தடவை நீங்க ஒரு தடவை லாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுறது? நீங்க அடுத்து ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. இன்னைக்கு ட்ரேட் பண்றீங்க, 10 தடவை நீங்க லாஸ் ஆகுறீங்க. சரியா? அப்ப நீங்க வின் பண்ணணும்னு நினைப்பீங்களா? மாட்டீங்களா? கண்டிப்பா நீங்க இறங்க மாட்டீங்க. இப்ப அதே தான் நடக்குது. இப்ப 3 மினிட்ஸ்ல போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6. இப்ப 6 டைம் நீங்க இறங்குறது, பை பண்ணி லாஸ் ஆகி, பை பண்ணி லாஸ் ஆகி, பை பண்ணி லாஸ் ஆகும். உங்களுக்கு என்ன மனநிலையில நீங்க இருப்பீங்க? சோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இப்ப 7 டைம் என்ட்ரி ஆகிறதுக்கு பதிலா அது 4 டைமா கம்மியாகுது. அந்த 4 டைம் கம்மியானா மட்டும் இல்ல, பரவாயில்ல. அதுலயும் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்றத மட்டும் பாருங்க. 30 பாயிண்ட் ப்ராஃபிட். இங்க நம்ம என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் கஸ்டமருக்கு, அது அவங்களுக்கு தெரியும். இங்க ஒரு 40 பாயிண்ட். ஸோ 20 பாயிண்ட்லாம் லாஸ். சரியா? அந்த 20 பாயிண்ட் லாஸ நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா 190 எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம ஸ்கால்பிங் பண்ணனா 10 தடவை வாங்கி 10 தடவை நான் லாஸ் பண்ணி 190 பாயிண்ட் நான் எடுத்தேன்னா புரோக்கருக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்? அதே இது நம்ம இண்டிகேட்டரு 4 டைம் என்ட்ரு ஆயிருக்கோம். 4 டைம்ல ஒரு 2 டைம்ஸ் லாஸ் ஆயிருக்கு, ஒரு டைம் நோ லாஸ் நோ கெயின், 1 டைம் நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சோ இதுதான் இந்த டெக்னிக்கல்லாம் நாங்க முதலே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நாங்க ப்ராப்ளம் எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. இதை அவாய்ட் பண்றது எங்களுக்கு பெரிய தலைவலி. இதை அவாய்ட் பண்ணி தான் நாங்க ஓவர் கம் பண்ணி தான் நம்ம இதை கிரியேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? நாங்க எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணல. சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் பத்தி டீட்டெயில் வேணும்னா நீங்க எங்களுக்கு திங்க் பண்ணலாம். நன்றி.